வணக்கம் நண்பர்களே, இன்னொரு அழகான வரலாற்று பயணத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இப்போ இருக்கிறது அலைகள் பாடும் நகரம், வரலாறு இன்னும் மூச்சுவிடும் இடம், தரங்கம்பாடி. இந்த தரங்கம்பாடியில தான் தமிழில் முதல் அச்சகம், பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சது. தமிழ் புத்தகங்கள் முதன்முறையாக அச்சடிக்கப்பட்ட இடம் இதுதான். My name is Steven Raj. My name is Vasantha Priyan. My name is Kevin. 1706 ஜெர்மனி நாட்டிலிருந்து கடல் கடந்து இந்த தரங்கம்பாடி கரையில வந்து சேர்ந்த ஒரு மனிதர். அவரோட பெயர் பார்த்தலோமேயுஸ் சீகன்பால்க். ஒரு வெளிநாட்டு மனிதர் தமிழ் மொழியை இவ்வளவு ஆழமா கற்றுக்கிட்டு தமிழ் இலக்கியத்துக்கு சேவை பண்ணினார். இந்த தரங்கம்பாடியில தான் தமிழில் முதல் அச்சகம், பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சது. தமிழ் புத்தகங்கள் முதன்முறையாக அச்சடிக்கப்பட்ட இடம் இதுதான். அவர் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழை ஒரு மொழி மாதிரி இல்ல, ஒரு உயிர் மாதிரி பார்த்தார். இதெல்லாம் நமக்கு இங்க இருக்கிற மியூசியம் கைடு அவர்கள் விரிவா சொல்ல போறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்ப நிக்கிற இந்த வீடு 300 வருஷம் பழமையான வீடு. முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி சீகன்பால்க் ஐயா இந்த வீட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பற்றின டீட்டெயில் தான் இந்த ஃபஸ்ட்டு இடத்துல பார்க்க போகிறோம். அவங்க 1682 ஜெர்மனியில் புல்ஸ்னிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் பிறந்திருக்காங்க. அங்கே செயின்ட் நிக்கோலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் அவங்களுக்கு பேப்டிசம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பேப்டிசம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண வசதி தான் இந்த மியூசியமில் வச்சுருக்கோம். இதில் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படிங்கிற பைபிள் வசனம் ஓல்டு ஜெர்மன் லெட்டர்ஸில் இதில் சுற்றிலும் எழுதியிருக்காங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபி இல்லை. இது அவங்கள பார்த்து வரைஞ்ச ஒரு ஒரிஜினல் பெயிண்டிங். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு வருஷமும் இந்த படங்கள் வரையப்பட்டது. 2006 அவர் இந்தியாவுக்கு வந்த 300வது ஆண்டு விழாவை செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் அவரை ஹானர் பண்ணி இந்த ஸ்டாம்பு வெளியிட்டாங்க. அவங்களோட மனைவி பேர் மரிய டாரத்தியா. அவங்களோட பெயிண்டிங் கிடைக்கல, ஸோ கொஷின் மார்க் இருக்குது. உங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க, ஒரு குழந்தை இங்கேயே இறந்து போயிடுது. அவர் கட்டின புதிய எருசலேம் ஆலய வளாகத்தில் அந்த குழந்தைய அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போவும் நம்ம போனால் பார்த்தோம். இது அவர் பிறந்த வில்லேஜ் ட்ரூஸ்ன்னு சொல்லி அந்த வரைபடம். இது அவர் படித்த ஹல்லே யூனிவர்சிட்டியோடைய அந்த வரைபடம். இது அவர் படித்த யூனிவர்சிட்டி இப்போ இப்படி தான் இருக்குது. ஹல்லே ஃப்ராங்கே ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் ஹல்லேல இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு ஜெர்மனியில். இவங்க பேர் ஆகஸ்ட் ஹெர்மன் ஃப்ராங்கே. இவங்க தான் சீகன்பால்க்கு மற்ற மிஷனரிகளுக்கு தியாலஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. சீகன்பால்க்குடைய டீச்சர், தியாலஜிக்கல் டீச்சர். இந்த கிரீன் கலர் மேப்பு 1620 தரங்கம்பாடியோட மேப்பு. அப்போல்லாம் மன்னராட்சி தான். தரங்கம்பாடி தஞ்சாவூர் ஆண்டு மன்னருடைய கட்டுப்பாட்டு பகுதியில் ஒன்றா இருந்தது. அப்போ இருந்த மன்னர் ரகுநாத நாயக்கர் அவர்கிட்ட இருந்து தரங்கம்பாடியை குத்தகைக்கு வாங்கி தான் இந்த வணிக தளத்தை அவங்க நிறுவுறாங்க. இந்த கோட்டையை அதனுடைய அடிப்படையில் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கான வணிக ஒப்பந்தம் ஒரு கோல்டன் ஷீட்டில் போடுறாங்க. இந்த ஃபோட்டோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரிஜினல் டென்மார்க் அரசு ஆவண பாதுகாப்பு மையத்தில் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இவங்க தான் டென்மார்க்கோட கிங் ஃப்ரெட்ரிக் 4th. சீகன்பால்க் மிஷனரியை இவங்களோட ஸ்பான்சரில் இவங்க தான் இங்கே தரங்கம்பாடிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பாய்மர கப்பலுடைய படம். அந்த ஷிப்போட நேம் பார்த்தீங்கன்னா பிரின்சஸா சோஃபியா ஹெட்விகா அப்படிங்கிறது. 1705 நவம்பர் 29 புறப்பட்டிருக்காங்க. 1806 ஜூலை 9 அவங்க இங்கே இறங்கினாங்க. இது அந்த காலத்தில் அவங்க வரதுக்கு யூஸ் பண்ண ரூட் மேப்பு. அப்போது சுயஸ் கேனல் கிடையாது. ஸோ இப்படி சுற்றிலாம் ஆஃப்ரிக்காவில் நடம்பிக்கை முனையடைந்து இலங்கையை சுற்றி ட்ராங்குபார்க்கு வந்திருக்காங்க. அப்போ உள்ள இந்த ரூட் மேப். தமிழ் கற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பியர் சீகன்பால்க் ஐயா தான். அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது அழகப்பன் அப்படிங்கிற ஒருத்தர். அவர்கிட்ட தான் தமிழ் எழுத படிக்க சீகன்பால்க் ஐயா கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட்டில் 4 காஸ்பல் புக்கை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கே இந்த டேபிள் அவர் இங்கே வாழ்ந்த காலத்தில் அவர் எழுத்து பணிக்காக யூஸ் பண்ண டேபிள்.
வருஷம் பழமையானது. பர்மா தேக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிள் நாங்கள் மியூசியமில் பார்வைக்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த பைபிள் தரங்கம்பாடி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண பைபிளுடைய காப்பி ஒரிஜினல் பைபிள் டென்மார்க் மியூசியமில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த நாளில் ஓலைச்சுவடி தான், காகித புழக்கமே கிடையாது. ஸோ புள்ளி வச்ச தமிழ் எழுத்துக்கள் அந்த நாளில் கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி விட்டு எழுதுகிற வழக்கம்லாம் அப்போ கிடையாது. ரன்னிங் லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேஜை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். சர்வத்துக்கும் வல்லவருமாய் அனாதியாய் இருக்கிறவருமாய் எங்கும் நிறைந்திருக்கிறவருமாய் இருக்கிற பிக் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பராபர வஸ்துவானவர் அப்படின்னு இருக்கு. பூர்வ காலத்திலே பரமண்டலத்திலே இருந்து திருவிழம்பத்தின சத்தியமான அந்த டிசைன்குள்ள வேத அப்படின்னு இருக்கு. கீழே புஸ்தகத்தின் 1ஆம் வகுப்பு அப்படின்னு இருக்கு. நம்மளே புள்ளி இருக்கிறதா நினச்சி கற்பனை பண்ணி பண்ணிக்கணும். இந்த பைபிள் தரங்கம்பாடி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் லேட்டராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் தான். இது 2 பைபிளுமே நியூ டெஸ்டமெண்ட் தான். இது 2துலேயுமே புள்ளியும் இருக்காது, வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளியும் இல்லாமல் அச்சிடப்பட்டிருக்கு. சர்ச் முடிச்சிட்டோம். இந்த சர்ச் 1718 சீகன்பால் கையா கட்டின சர்ச்சு. இந்த சர்ச்சுக்குள்ள தான் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க ஆண்டர்கிட்ட. தமிழர்களுக்காக கட்டப்பட்ட முதல் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சு இந்த சர்ச்சு தான். சிலுவை வடிவில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் இந்த ஆலயம். அவங்க ரெவரன் சி. ஏரன் சீகன்பால் கையோட கையால் ஞானஸ்தானம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க மிஷினரிஸ் இவங்க பாஸ்டர் ஆலயம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டர் இவங்க. ஆயிரத்தி 1715 வருஷத்தில் தன்னுடைய வாழ்நாளில் சீகன்பால் கையா தன்னுடைய தாய்நாட்டுக்கு ஒரே ஒரு தடவை தான் போகிறாரு. அப்படி அங்கே போனப்போ ஒரு கெஸ்ட் புக்கில் தமிழில் எழுதியிருக்காரு. அந்த கெஸ்ட் புக் ஒரிஜினல் புக்கு இங்கே மியூசியமில் வச்சுருக்கு. இந்த புத்தகத்தில் இந்த பக்கத்தில் அவர் எழுதியிருக்காரு. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் கரை ஏறுகிறதுக்கு பிரயாசப்படுங்கோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பர்த்லமேயு சீகன்பால் 1715 அப்படிங்கிறது இந்த பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூட போகிறப்போ இங்கேருந்து ஒரு தமிழரை கூட்டிகிட்டு போகிறாரு, பீட்டர் மலையப்பன் சொல்லிட்டு தன்னுடைய மாணவரை. அவர் வந்து இந்த புக்கில் அடுத்த பேஜில் எழுதியிருக்காரு. சுத்தமுள்ள இருதயத்தை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதேன் என்றால் அவர்கள் சர்வேஸ்வரனை காண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்காங்க. 1715 பீட்டர் மலையப்பன் பிராங்கபர்ட் அப்படின்னு சொல்லி அப்பவே எழுதியிருக்காங்க. இது 300 வருஷத்துக்கு மேலே. இது வந்து இந்த என்டையர் கேம்பஸோட ப்ளூ பிரிண்ட்டு. இது நம்ம நிற்கிற இடம், ஒரு வாழ்ந்த இடம். இந்த இடம் இது வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு. இந்த போர்ஷன் தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக அந்த நாளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து செமினரி ஹால், பாஸ்டர்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்த இடம். இது வீட்டுக்கு பின்னாடி பாய்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஸ்கூலு 2 பேருக்குமான அந்த கேஃப்டீரியா போர்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க படித்த யூனிவர்சிட்டியில் எந்த மாதிரிலாம் கல்வி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி இங்கே உள்ள குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கணும். பெண்களுக்கான முதல் கல்வியை வந்து இந்த இடத்துல தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வெளியில் இருக்கிறது நீங்கள் பார்க்குற அவர் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு கோ எஜுகேஷன் ஸ்கூல். இப்போ வந்து அது பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக ரன் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. பண்ணிட்டீங்க சொல்லாமா? 1712 வருஷத்தில் சீகன்பால் கையா ஒரு பிரிண்டிங் மிஷினை இங்கே இந்தியாவுக்கு தரங்கம்பாடிக்கு கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க உட்டன் டைப்பில் உள்ள ஒரு பிரிண்டிங் மிஷின் தான். ஃபுல்லாகவே உட்டன் மிஷினு, உட்டன் லெட்டர்ஸு. அப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லை. ஸோ மேனுவலாகவே ஒர்க் பண்ணுற இந்த டைப்பில் உள்ள மிஷின் தான். இது உட்டு அப்படின்றதுனாலையும் 300 வருஷம் அப்படிங்கிறதுனாலையும் அதை சேவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ பார்ட்ஸ் எதுவுமே நமக்கு இப்போ கிடைக்கல. இதே மாடலில் இருக்கிறது இந்த பிரிண்டிங் மிஷின் செகண்ட் டைப்பு. ஒர்க்கிங் மெத்தட் ஒன்று தான். ஆனால் இப்போ இதை வந்து மெட்டல் மிஷின், இது உட்டன் லெட்டர்ஸ் பண்ணணும். இது மிஷின் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஜெர்மனியோட எம்எம் வந்து ஈகிள் சிம்பிள் இருக்கு. இது வந்து ஈகிள் பிரிண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் வந்த டைமில் தான் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு 18th century மிடில். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷினில் செய்யப்பட்ட பிரிண்டிங் ஒர்க்ஸோட ஃபோட்டோஸ் தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டிங் ஒர்க், அதாவது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் தான் இந்த ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் வந்து லெட்டர்ஸ் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க.
இது ஒரு ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளேயும் ஒரு சேம் லெட்டர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இதில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே 3 ஃபோட்டோ இருக்குது. பிரிண்டிங் ஒர்க்ஸ் வந்து இதில் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பைண்டிங் ஒர்க்கு, எடிட் பண்ணுற ஒர்க்கு, அரேஞ்ச் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே இந்த ஃபோட்டோஸில் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறமா வந்தது இந்த டைப்பில் உள்ள பிரிண்டிங் மிஷின். ஃபுல்லாகவே மெட்டல் மிஷினு. மெட்டல் லெட்டர்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணலாம். இது வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம், மேனுவலாகவும் பிரிண்ட் பண்ணலாம். அதே போல் ஃபஸ்ட்டு பேப்பர் மில் சீகன் பார்க்கையா இப்போ தரங்கம்பாடியில் பொறையாரில் கடுதாசி பட்டறை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர் மில் வந்து அந்த கொடனுடைய ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. எப்படி மேக் பண்ணாங்கன்னு டீட்டெயில் ஃபோட்டோ சைடு கொடுத்துருக்காங்க. இது பேப்பர் கொடனுடைய ஃபோட்டோ. இது வந்து ப்ரூஃப் ரீடிங் மிஷின். இது பேப்பர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான பாக்ஸு. இது லெட்டர்ஸ் கம்போஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ், கம்போசிங் டூல்ஸ். இது வந்து பேப்பர் கட்டிங் மிஷின். இது வந்துட்டு ஜெர்மன் பைண்டிங் மிஷின். புக்கு வந்து பைண்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே லெட்டர்ஸ் வந்து சிங்கிள் லெட்டர்ஸு. நமக்கு என்ன வார்த்தை வேணுமோ அது வந்து இந்த ஒரு லெட்டர்ஸாக இருக்கும். ரிவர்ஸில் இருக்கும், ரிவர்ஸ்லேயே கம்போஸ் பண்ணியிருக்கோம். லெட்டர் மேலே வந்து இங்கு அப்ளை பண்ணுறோம். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு டைமுக்கு ஒரு பக்கம் தான் பிரிண்ட் ஆகும். இந்த டைப்பில் தான் ஃபுல் பைபிள், டிக்ஷனரி, காலண்டர், லெட்டர்ஸு. மியூசியம் தொடர்புக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த இடத்துல மீண்டும் சந்திப்போம். நன்றி.